இந்த இந்துத்துவா குரூப் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு போய் ஒரு சிலையை கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க. வச்சுட்டு ராமர் பாகிஸ்தான்காரன் ஒன்று நம்பலை, நீங்களாம் ஃப்ராடு பயலுங்க, எங்களை என்னைக்காவது இருந்தாலும் வம்பிழுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இவன் போகலை. வெள்ளைக்காரன் தான் பீரங்கி துப்பாக்கியை கொண்டாந்து அடிமைப்படுத்தினான் அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா போய் நமக்கு வந்து அப்போவே அதாவது பிரிட்டிஷ். ஸோ அந்த மசூதிக்கும் பாபருக்கும் நேரடியாக எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரே ஒரு சம்மந்தம் என்னென்னா அந்த அக்காட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய வரலாற்று ஆசிரியர் கிருஷ்ணவேல் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். பாபர் மசூதி அதாவது வந்து இந்தியாவினுடைய மத அரசியலுக்கான ஒரு களம், ஒரு இடம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அயோத்தியை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நீண்ட நிறைய வரலாறு இருக்குது. கிட்டத்தட்ட 500 ஆண்டுகால வரலாறு வருது. 70 ஆண்டுகால சட்ட போராட்டம். முதல்ல ராமர் கோயில் பார்க்கறதுக்கு முன்னாடி அயோத்தியில் என்ன நடந்துச்சு, பாபர் மசூதி வந்து யாரால் கட்டப்பட்டது அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது எப்படி கட்டினாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறு அப்படின்றத நீங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் பொதுவாக அதை வந்து சொல்லியே அதுக்கு பேர் பாபர் மசூதின்னு ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த மசூதியோட உண்மையான பேர் பாபர் மசூதி கிடையாது. ஓ, ஓகே சார். அதுக்கு பேரே வந்து ஜென்மஸ்தான் மஸ்ஜித்னு தான் பேர். ஓகே. அஃபீஷியல் ரெக்கார்டில், பிரிட்டிஷோட ரெக்கார்டு, நம்ம இந்தியன் ரெக்கார்ட்ஸில் எல்லாமே இருக்கக்கூடிய அதோட பேர் வந்து மஸ்ஜித் இ ஜென்மஸ்தான் அப்படிங்கிறது. மஸ்ஜித்னா மசூதி, ஓகே. ஈனா அந்த இடத்தோட பேர் அப்படின்னு சொல்லியிருக்க. மஸ்ஜித் இ ஜென்மஸ்தான் அப்படிங்கிறது தான் அதோட அஃபீஷியல் பேர். அது அந்த அஃபீஷியல் பேர் அதுதானா அப்படின்னும் நமக்கு தெரியாது. ஏன்னா அதில் வந்து பிரிட்டிஷ் ரெக்கார்டில் தான் அந்த மாதிரி பேர் இருக்குது. சரியா? அது வந்து பின்னாடி அதில் கல்வெட்டு வைக்கும்போது தான் அந்த மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க, பிற்காலத்தில் வைக்கப்பட்ட கல்வெட்டு. இது கட்டப்பட்ட வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1519 வருஷம் கட்டப்பட்டது. அதாவது சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான ஒரு மசூதி அது. ஸோ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உள்ள மசூதி அப்படின்னு எடுத்திங்கன்னா கூட, மசூதின்னு இல்லை, எந்த கட்டடமாக இருந்தாலும் ஒரு 100 வருஷத்துக்கு மேலே உள்ள கட்டடம் அப்படின்னு சொன்னாலே அது பழமையான கட்டடம் தான். நீங்கள் அந்த ஆங்கிளில் பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா இந்த மசூதியை வந்து நீங்கள் மிக பழமையான ஒரு வரலாற்று மசூதியாக தான் நீங்கள் பார்க்கணும். ஆனால் அதை அப்படி பார்க்குறது இல்லை. இந்த பேரோடு பாபரோட பேர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபர் வந்து இந்தியாவுக்கு படையெடுத்து வரும்போது 1526 வரார். அப்போ அந்த 1524 வரும்போது என்ன நடக்குதுன்னா, டெல்லியை வந்து பிடிக்கிறாரு. டெல்லி அவரது கட்டுப்பாட்டுக்கு வருது. முதலாம் பானிபட் யுத்தம் அது முடிஞ்சு அவருக்கு வந்து அங்கேயே வந்து பல வேலைகள் இருக்குது. என்னென்னா, அப்போது எல்லோரும் சொல்கிறது வந்து பாபர் படையெடுத்து வந்தாங்க அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக பாபர் படையெடுத்து வரல, அவரை வர சொல்லி கூப்பிட்டாங்க. ஓகே சார். யார் சார்? அவர் ராணா சங்கான்னு ஒருத்தர் தான் கூப்பிட்டார். என்னென்னா, இவர் அப்போ வந்து இப்ராஹிம் லோடின்னு ஒரு இஸ்லாமிய மன்னர் வந்து டெல்லியில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இவங்க வந்து அவரை தோற்கடிக்க முடியலன்றதுக்காக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி பாபரை கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் தான் பாபர் வர்றாரு. பாபர் வரும்போதே இந்தியாவுக்கு பீரங்கி, துப்பாக்கி எல்லாமே வந்துருச்சு. அவர் வரும்போதே எல்லாம் கொண்டு வந்துட்டார். அதோடு வந்து தான், அதாவது வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1526 துப்பாக்கி பீரங்கிலாம் வந்துருச்சு. தென்னிந்தியாவில் எடுத்தோம்னா 1499 வந்துருச்சு. ஆமாம், அப்போவே வந்து வாஸ்கோட காமா வந்து இதுக்கு கோழிக்கோடில் வந்து இறங்கும்போதே பீரங்கி, துப்பாக்கி எல்லாமே வந்துருச்சு. ஸோ வெள்ளைக்காரன் தான் பீரங்கி துப்பாக்கியை கொண்டாந்து அடிமைப்படுத்தினா அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா போய் நமக்கு வந்து அப்போவே அதாவது பிரிட்டிஷ்காரன் வந்து இங்கே ஆட்சி அதிகாரங்களை கையில் எடுக்கும்போது 1750 அப்புறம் தான் வருது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷமாக நமக்கு துப்பாக்கி, பீரங்கிலாம் இங்கே புழக்கத்தில் இருக்கிற ஒரு பொருள். அது ஏதோ ஒரு புது விஷயம் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் நம்ம வந்து பொதுவாக அப்படியே சொல்லி பழகிட்டோம். இது இவர் வந்த பிறகு பார்த்திங்கன்னா இவருக்கும் ராணா சங்காவுக்கும் சண்டையாயிடுது. அப்போது ஆக்ராவுக்கு தெற்கு பகுதிகளை ராணா சங்கா வச்சுக்கலாம், டெல்லியை நான் வச்சுக்கிறேன்ற மாதிரி 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்குது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை ராணா சங்கா ஒத்துக்கலை. அப்புறம் அவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டைகளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் போகுது. 1530 பாபர் செத்து போயிட்டார்.
ஓகே. சரியா? அவர் வந்து இந்தியாவில் இருந்த காலமே ரொம்ப கம்மியான காலம்தான். அதுலேயே அவர் இறந்தும் போயிட்டார். அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட தளபதியாக இருந்த ஒருத்தர் மீர் பாகின்னு பேர். அந்த மீர் பாகி தான் வந்து பாபர் மரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அயோத்தியில் அந்த மசூதியை கட்டுறாரு. ஸோ அந்த மசூதிக்கும் பாபருக்கும் நேரடியாக எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரே ஒரு சம்மந்தம் என்னென்னா, அந்த மசூதியை கட்டினவர் அவர்கிட்ட வேலை பார்த்தவர், அவ்வளோதான். அந்த ஒரு தொடர்பு மட்டும். ஆனால் அவர் சொல்லி தான் இதை கட்டப்பட்டது அப்படின்ற ஒரு கதையும் இருக்கே சார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா, பாபர் வந்து ஆப்கானிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் பக்கத்தில் உள்ளவர். இன்னும் சொல்லப்போனால் அவரை வந்து நிறைய பேர் வந்து அரேபியர்னு நினச்சிக்கிறாங்க. அரேபியர் இப்போ பாரசீகத்தை சேர்ந்தவர் அப்படி இப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க. அவர் ஆக்சுவலாக ரஷ்யா பக்கம் சேர்ந்தவர். ஓகே. அவருக்கும் இந்த பக்கம் பாரசீகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் இங்கே வந்த பிறகு என்ன பண்ணுறாருன்னா, ஏற்கனவே இருந்த இஸ்லாமிய ஆட்சி இருக்குல்ல, அவங்க பாரசீக மொழியை பயன்படுத்துகிறாங்கன்றதுனால மக்கள் மத்தியில் பாரசீக மொழி ஏற்கனவே பிரபலமாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அக்பர் காலத்தில் தான் அதை வந்து பாரசீக மொழியை அரசு மொழியாக அங்கீகாரம் பண்ணுறாங்க. இவங்களுக்கே ஆக்சுவலாக வந்து தாய்மொழி வந்து பாரசீகம் கிடையாது. யார் முகலாயர்களுக்கு தாய்மொழி பாரசீகமோ உருதுவோ கிடையாது. அவங்களோட தாய்மொழி வந்து சகதாயின்னு பேர். ஓகே. அந்த சகதாயின்ற ஒரு மொழி பாபர் எழுதின அவரோட வாழ்க்கை வரலாறு இருக்குது பார்த்தீங்களா, பாபர் நாமான்ற புத்தகம். அந்த புத்தகமே வந்து அவர் அந்த சகதாயின்ற மொழியில் தான் எழுதியிருக்கிறாரே தவிர பாரசீக மொழியில் எழுதலை. பிற்காலத்தில் அக்பர் வந்த பிறகு அக்பருக்கு என்ன பிரச்சனைனா, அக்பர் வந்து ஒன்றும் படிக்காதவர். ஏன் படிக்காதவர்னா, அவருக்கு வந்து 9 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா செத்துட்டார். ஓகே. அதனால் 9 வயசுலேயே அவர் ராஜாவாயிட்டார். அதனால் ரெகுலராக போய் உட்காந்து படித்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு டைம் இல்லை அவருக்கு. சரியா? சில பேருக்கு வந்து அது மாதிரி அமைஞ்சிடும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பான உதாரணமாக காட்டுவாங்க. பில்கேட்ஸ் காலேஜுக்கே போல தெரியுமா, ஃபேஸ்புக் ஓனர் காலேஜுக்கே போல தெரியுமா அப்படிம்பாங்க. உண்மை என்னென்னா, பில்கேட்ஸ் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே அவரோட சாஃப்ட்வேர் ஃபேமஸ் ஆயிடுச்சு. சரியா? ஃபேஸ்புக்கு வந்து மார்க் ஜுகர்பர்க் வந்து செகண்ட் இயர் முடிக்கும்போது ஃபேஸ்புக் ஆல்ரெடி லான்ச் ஆகி 1 மில்லியன் யூசர்ஸ் வந்துட்டாங்க உள்ள. 1 மில்லியன் பேர் ஃபேஸ்புக்கை அவர் செகண்ட் இயர் முடிக்கும்போதே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதுக்கு அடுத்த ஃபைனல் இயர்லாம் போய் படிக்கணும் வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. ஸோ உதாரணங்களை தப்பாக காட்டுறவங்க அது மாதிரி தான் அக்பரும். அவருக்கு எழுத படிக்க கூட தெரியாது. ஆனால் அவர் ராஜாவாக தான் இருந்தார். அதுக்கு தேவையான ஆளுங்களை வச்சுக்கிட்டு வேலை செஞ்சார் அப்படின்ற செய்திகளெல்லாம் நம்ம பார்க்கலாம். அவர் தான் வந்து பாரசீகத்தை இதாக்குறார், அஃபீஷியல் லாங்குவேஜாக மாற்றுறாரு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த சகதாய் மொழியில் இருந்த பாபரோட புத்தகத்தை பாரசீக மொழிக்கு அவர் தான் மொழிபெயர்க்கிறார். ஏன்னா அந்த சகதாய் மொழி வந்து பாபர் காலத்திலேயே அதை பேசுகிறதுக்கு ஆளுங்க கம்மி. அதுக்கு ஆளை தேடி பிடிச்சி வேற எங்கேருந்தோ கொண்டு வந்து அவரை வச்சு பாரசீக மொழிக்கு மொழிபெயர்க்கிறாங்க. இதே இதை நம்ம வந்து ராஜராஜன் காலத்துலையும் பார்க்கலாம். என்னென்னா, எல்லாரும் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, ராஜராஜ சோழன் வந்து அவ்வளோ பெரிய மன்னராக இருந்தால் அவன் ஏன் திருக்குறளை இது பண்ணல, ப்ரொமோட் பண்ணலாம்ல, ப்ரொமோட் பண்ணாமல் தேவாரம் திருவாசகத்தை தானே ப்ரொமோட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. தேவாரம் திருவாசகத்தை ராஜராஜ சோழன் வந்து தேடிலாம் போகல. அவன் தேடினது என்னென்னா, அவங்க தாத்தா ஒருத்தர், யார், அவங்க தாத்தாவோட அண்ணன் ஒருத்தர். இவரோட தாத்தா வந்து அரிஞ்சய சோழன் ஒருத்தர். அந்த அரிஞ்சய சோழனோட அண்ணன் வந்து கண்டராதித்தன் ஒருத்தர். அவர் வந்து திருவிசைப்பா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கார். ஓகே. ஒரு 10 பாடல்கள் சிவபெருமானை பற்றி பாட்டு பாடியிருக்கார். அதுக்காக இவர் தேடுறாரு, எங்கள் தாத்தா புக் எழுதினாராம, அது எங்கே இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு தேடி போகிறார். அப்படி தேடி போகும்போது மற்ற புக்கும் கிடைக்கும் போது சரி அதையும் சேர்த்து எடுத்துருவா அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தது. இது வந்து ஆக்சிடெண்ட்டாக நடந்த விஷயம். அவர் சொல்கிறது என்னவோ, இவங்க வந்து இப்போ இந்த பார்ப்பனர்கள் வந்து அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அவர் தேவாரம் திருவாசகத்தை தேடி வந்தார், வந்து கேட்டவுடனே நாங்கள் வந்து தேவாரம் பாடிய மூவரும் நேரில் வந்தால் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவர் என்ன பண்ணார், மறுநாள் போய் அப்பர், சுந்தரர், சம்பந்தர் சிலையை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இந்த மூணு பேர் வந்துட்டாங்க, அந்த புக்கை கொடுங்கன்னு கேட்டார். அப்போ பார்ப்பனர்கள் வந்து அது எப்படி, இது வந்து சிலை தானே,
அப்படின்னு சொன்ன உடனே இவர் புத்திசாலித்தனமாக இது சிலைன்னா அப்போ உள்ளே வச்சுருக்க நடராஜரும் சிலை தானே அப்படின்னு பேசினாருன்னு ஒரு கதை சொல்லுவாங்க நமக்கு. கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, ஆஹா ராஜராஜ சோழன் எவ்வளோ டெக்னிக்கலாக பேசினான்டா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் ஆக்சுவலாக அவன் சொல்ல வர்ற கான்செப்ட் என்ன தெரியுமா, ராஜராஜ சோழனாக இருந்தாலும் நான் சொன்னால் தான் கேட்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு தான் அந்த கதையை சொல்கிறது. அவங்களோட பெருமையை சொல்கிறதுக்காக அவன் தான் ராஜராஜ சோழனோட ஒஸ்தி தெரியுமான்னு சொல்கிறதுக்காக அது எழுதி அவனுக்கு உருவாக்கின கதை இது. உண்மையில் நடந்தது என்னென்னா, ராஜராஜ சோழன் நம்ம தாத்தா ஒரு புக் எழுதியிருக்காரு. இப்போ நான்லாம் என் காலம்லாம் முடிஞ்சிருச்சு. என் பையன் வந்து கல்யாணம் பண்ணி வர்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பையன் பிறகுறான். அந்த பையன் ஒரு பெரிய கம்பெனியில் சிஇஓ ஆகி பெரிய லெவலில் டெவலப் ஆகிட்டான்னு வச்சுக்க. எங்கள் தாத்தாவே புக் எழுதினாராமே அப்படின்னு தேடுவானா தேட மாட்டானா? கண்டிப்பாக சார். அது மாதிரி இவர் அவங்க தாத்தாவோட தான் தேட போயிருக்கார். எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் சோழர்களை பற்றி இங்கே வந்து உதாரணம் சொல்கிறார் இவர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, அக்பர் வந்து நல்ல ஃபேமஸாக ஆன உடனே அவர் செஞ்ச வேலை என்னென்னா, அவங்க அப்பாவை பற்றி அவங்க அத்தைகிட்ட சொல்லி எங்கள் அப்பாவோட லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சின்னு ஒரு வரலாறு எழுதி கொடுங்க அப்படின்னா அவங்க அத்தைகிட்ட கேட்குறாரு. அவங்க அத்தை பேர் குல்பதன் பேகம்னு பேர். அவங்க தான் வந்து ஹுமாயூன் நாமாவை எழுதுகிறாங்க. அப்புறம் தான் ஆளை வச்சு பாபர் நாமாவை எழுதுறாரு. இப்போ எதுக்கு இங்கே வரோன்னா, புழக்கத்தில் இல்லாத ஒரு மொழியில் அவங்க தாத்தா எழுதுகிற ஒரு புக்கை ஆளை வச்சு தேடி பிடிச்சி புழக்கத்தில் இருக்கிற லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்ச அக்பருக்கு அந்த மசூதி அவங்க தாத்தா பேரில் தான் கட்டியிருந்தாங்கன்னு தெரிஞ்சால் சும்மா இருப்பாரா? கண்டிப்பாக இருக்க மாட்டேன். ஏதாவது கிராண்டாக ஏதாவது பண்ணியிருப்பார்ல. அவர் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல. அதனால அந்த மசூதிக்கும் பாபருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் பேர் மட்டும் ஏன் சார் அது பாபர் மசூதின்னு இப்போ நம்ம புழக்கத்தில் அந்த ஒரு பேர் தான் நம்ம பயன்படுத்தி அதை வந்து உருவாக்குனது இவங்க தான் உருவாக்குனாங்க. 1980கள் வரை அப்படி ஒரு பேரே யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு மசூதியும் யாருக்கும் தெரியாது. அந்த மசூதியில் தொழுகையும் கிடையாது. அது பல 100 வருஷமாக அது வந்து சும்மா பாழடைஞ்ச பில்டிங்காக கிடந்தது. அதனால அது வந்து அந்த வக்ஃபோர்டுக்கு சொந்தமான சொத்தாக இருந்தது. அப்போ வக்ஃபோர்டுக்கிட்ட இருந்து அந்த சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு இந்த இந்துத்துவா குரூப் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு போய் ஒரு சிலையை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க. வச்சுட்டு ராமர் உள்ளேருந்து வந்துட்டார், இது ராமர் பிறந்த இடம் அப்படின்னு ஒரு கதையை கட்டி அதுலேருந்து பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் டி நகரில் பார்த்திங்கன்னா திடீர் பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. அந்த பிள்ளையார் கோயில் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. யாரும் எதிர்பார்க்காம திடீர்னு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு நாள் நல்ல மழை பெய்யுது. மழை பெஞ்ச மறுநாள் காலையில் போய் பார்த்தோம்னா அந்த இடத்துலேருந்து பூமியை பொழந்துக்கிட்டு திடீர்னு ஒரு பிள்ளையார் சிலை வெளியே வந்துருச்சு. சினிமா மாதிரி இருக்கு சார். நிஜமாகவே வந்தது. எப்படி வந்ததுன்னு கேட்கணும் நீங்கள். வந்தது உண்மையானா உண்மை. எப்படி வந்தது, என்ன பண்ணாங்க, நான் அந்த சிலை ஹைட்டுக்கு மேலே நல்ல பெரிய பள்ளம் தோண்டி உள்ள கடலை புண்ணாக்கு இருக்குல்ல, கடலை புண்ணாக்கை போட்டு அது மேலே இந்த சிலையை வச்சுட்டாங்க. வச்சு மேலே 1/2 அடி உயரத்துக்கு மண் போட்டு மூடிட்டாங்க. நல்ல வெயில் காலம் அப்படியே இருக்கும், நல்லா காஞ்சி போய் செட் ஆகிருக்கும். மழை பெஞ்ச உடனே ஏன்னா அவங்க கடலை புண்ணாக்கு ஊறி புதன்னு பெருசாகிடும். அப்படி பெருசாகும்போது பிள்ளையார் வெளியே வந்துடும். இதுதான் இவங்க டெக்னிக்கு. இது போல தான் அந்த மசூதியிலையும் போயிட்டு திடீர்னு ராமர் உள்ளே இருந்து கிளம்பி வந்துட்டார், அதனால் ராமருக்கு கோயில் கட்டணும் அப்படின்னாங்க. உடனடியாக அது கோர்ட்டுக்கு கேஸ் ஆகி உடனே சீல் வச்சுட்டாங்க அந்த இடத்துக்கு. நீயும் போகக்கூடாது, அவனும் போகக்கூடாது, யாரும் போகக்கூடாதுன்னு சீல் வச்சுட்டாங்க. இதில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, இந்திரா காந்தி அம்மையார் இறந்த பிறகு ராஜீவ்காந்தி வர்றாரு. ராஜீவ்காந்தி வரும்போது எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ராஜீவ்காந்தி வந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்பட போகிறாரு. இந்திரா காந்தியை பற்றி யாருமே யோசிக்கலை. ஏன்னா இந்திரா காந்தி, நேரு இவங்கெல்லாம் வந்து சுதந்திர போராட்டத்திலேருந்து வந்தவங்கன்ற மாதிரி தான் பார்த்தாங்க. ராஜீவ்காந்தி வரும்போது அந்த சுதந்திர போராட்டம் அந்த பின்னணிலாம் மறந்துடுச்சு. ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்ற மாதிரி வரும்போது இவர் வந்து இந்துக்களுக்கும் நான் ஆதரவு தான் அப்படின்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாரு, ராமர் கோயிலை திறந்து விட்டார். அந்த மசூதியை திறந்து விட்டு நீங்கள் வேணால் போய் ஏதாவது பூஜை பண்ணணும்னா பண்ணிக்கிங்க அப்படின்னு திறந்து விட்டார். இந்துக்களுக்கு மட்டுமா சார், இல்லை இஸ்லாமியர்களும் போகலாமா? இல்லை, இஸ்லாமியர்கள்லாம் அந்த இடத்துக்கு அவங்க எதுவுமே பண்ணுறதில்ல. அது அவங்கள பொறுத்தவரை சொத்து. அது புரியுதா? என் வீடு
அது பாழடைஞ்சு போய் கிடக்குது அப்படின்றதுக்காக வேற ஒருத்தன் எடுத்துப்பானா? ம் ம் நீ தான் யூஸ் பண்ணலையா, நான் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்க முடியுமா? அதுபோல தான் அது வந்து அது இஸ்லாமியர்களோட சொத்து. அது அங்கே மசூதி தொழுகையெல்லாம் இல்லைன்றதெல்லாம் வேறு செய்தி. அங்கே தொழுகை இல்லைன்றதுக்காக நீ கோயில் கட்டிடுவியா? இப்போ எங்கள் ஊரில் என் வீடு இருக்குது, நான் போகிறதே இல்லை அப்படின்றதுக்காக அந்த வீடு எந்த இல்லைன்னு ஆகிடுமா? அதுபோலத்தான் அந்த சொத்தை வந்து இவங்க ஆட்டையை போடுறதுக்கு பிளான் பண்ணாங்க. அப்படி பிளான் பண்ணி அப்புறம் 89 90களில் அந்த மண்டல் கமிஷன் வந்து பார்த்திங்களா, அது இன்னொரு பெரிய செட்பேக். என்ன ஆயிடுச்சுன்னா, விபி சிங் தலைமையில் அந்த மண்டல் கமிஷனை கொண்டு வந்தோடனே மேல்தட்டு சாதின்னு சொல்லக்கூடிய இந்துக்கள் பூரா அங்கே வட இந்தியாவில் இந்த ரஜ்புட்டு, பட்டேல் இந்த மாதிரி சில இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்ற ஆரம்பித்தாங்க. பார்த்தீங்களா, இது வந்து இந்துக்களுக்கு விரோதமான அரசுன்னு சொல்லும்போது இந்துத்துவாவுக்கு ஒரு புஷ் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் நரசிம்மராவ் பிரதமர் ஆகிறாரு, அவர் கம்முன்னு இருந்துட்டார். இவங்க போய் இடிச்சிட்டாங்க 91 கடைசியில் டிசம்பர். அதுவும் குறிப்பாக நாள் என்னைக்கு வச்சாங்கன்னா, அம்பேத்கர் பிறந்த தினத்தை தேர்ந்தெடுத்து அம்பேத்கர் பிறந்த தினன்றதையே மக்கள் மறந்துடணும் அப்படின்ற மாதிரி அந்த நாளை குறிப்பிட்டு அதை பாபர் மசூதி தினம் அப்படின்னு நாங்கள் சும்மா கர சேவைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 1 மணி நேரத்தில் இடித்து முடிச்சிட்டாங்க. அன்னைக்கு போலீஸ் அதெல்லாம் எதுவுமே பண்ணலையா? யாருமே ஒன்றும் பண்ணல. ஏன்னா அதுக்கு உண்டான ஆர்டர்ஸ் எதுவுமே நரசிம்மராவ் கொடுக்கவே இல்லை. அங்கே இடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் அவர் அது இடித்து முடிக்கிற வரை அவர் பூஜை ரூமில் தான் இருந்தார். அவர் வந்து இங்கே நம்ம ஊரில் செம்பரபாகம் ஏறி உடையிற வரை அம்மா தூங்கிட்டு இருந்தாங்கன்றாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கோயிலை இடித்து முடிக்கிற வரை அவர் வந்து பூஜை ரூம் விட்டு வெளில வரல. அதுக்கப்புறம் தான் வெளியே வர்றாரு. இடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது, போங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் கேஸெல்லாம் போட்டாங்க, ஒன்றும் நடக்கலை. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மசூதிக்கும் பாபருக்கும் ராமருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் நீங்கள் வரலாற்றை பார்க்கும்போது அந்த பாபர் மசூதி இடிப்பு அப்படின்றது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு அது கருப்பு நாள் அப்படின்னே சொல்லலாம்ல சார்? குறிப்பாக இஸ்லாமிய இந்தியாவுக்கே கருப்பு நாள் தான் அது. ஒரு சிலருக்கு இல்லை சார், அது ஒரு நீங்கள் மதமாக பார்க்கும்போது ஒரு மதத்தினர் அதை கொண்டாடுறாங்க, இன்னொரு மதத்தினர் வந்து அது ஒரு கருப்பு நாளாக பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. நமக்கு வந்து மொத்தமாக இந்தியர்களுக்கு அது ஒரு கருப்பு தினம் அது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்துக்கள்லாம் இந்தியர்கள், அவங்க வந்து அதை கொண்டாட்டமாக பார்க்குறாங்க. இந்தியர்கள் ஒரு மதத்தை அந்த மதத்தை சார்ந்தவங்க இந்தியர்களே இல்லை, அதனால அவங்க கருப்பு தினமாக பார்க்குறாங்கன்னு அர்த்தமாயிடுது இல்லை? அப்படி சொல்கிறது சார், இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 தரப்பட்ட மக்கள் ஒருத்தர் அதை கொண்டாட்டமாக பார்க்குறாங்க. இந்தியாவை பொறுத்தவரை அரசாங்கத்துக்கு எந்த மதமும் கிடையாது. இந்தியாவை பொறுத்தவரை அரசாங்கத்துக்குன்னு எந்த மதமும் கிடையாது. சரியா? அப்படி இருக்கும்போது ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே அதுவே தப்பு. அது இந்தியர்களில் ஒரு பிரிவினர் வருத்தப்படுறாங்கன்னு சொல்கிறீங்கன்னா அது சரியாக இருக்கும். ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க இந்தியர் இல்லையா? அவங்க என்ன பாகிஸ்தான்காரனா? இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தான்காரனை விட நல்லவன். பாகிஸ்தான்காரன் உன்னை நம்பலை, நீங்களாம் ஃப்ராடு பயிலுங்க, எங்களை என்னைக்காவது இருந்தாலும் வம்பிழுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இவன் போகலை. இல்லை எங்கள் பக்கத்து வீட்டு ராமசாமியும் குப்புசாமியும் என் கூட ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்கன்னு நம்பி இங்கே இருக்கான். நம்பலைன்னா அவன் போயிருப்பானே. புரியுதா? அப்போ நம்மளை நம்பி இருக்கிற ஒருத்தனை கழுத்து இருக்கிற வேலை தானே இந்த வேலை. இப்போ அவன் பாட்டுக்கு நான் உன்னை நம்பாமல் அவன் பாட்டு பாகிஸ்தான் போயிருந்தான்னா அவன் நிம்மதியாக வாழ்ந்துருப்பான். இந்த பிரச்சனையே வந்திருக்காது அவனுக்கு. புரியுதுங்களா? அப்போது இது வந்து இந்தியாவின் கருப்பு தினம் அது. ஓகே சார், நிறைய தகவல் எங்களுக்காக தெரிவிச்சிங்க சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.